வணக்கம் மக்களே. லீன் பல்கிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 19. இன்றைக்கி நாள் 2:30க்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மதுரையிலேருந்து இறங்கியாச்சு. இறங்கின உடனே ஒரு டீ ஒன்று போட்டுட்டு இன்றைக்கி ஜிம்முக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டுங்கிறனால கார்டியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பஸ் விட்டு இறங்கினோடனே நடக்கும்போது இவ்வளோ தொல்லை வேறு தாங்க முடியல. இங்கெல்லாம் ஒரு கேங்காக இருந்தானோ நல்ல வேலை ஆப்போசிட்டில் இருந்தாலும் தப்பிச்சேன், இல்லாட்டி என்னை சூற விட்டு போனோம். ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துட்டு அதுக்கப்புறம் ரேப்பிடோ போட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 8 மணி வாக்கில் எந்திரிச்சு பாலை குடிச்சிட்டு மார்னிங்க்கு 3 முட்டையும் மேகியும் சாப்பிட்டேன். இந்த மேகியை கடைசியாக எப்போ சாப்பிட்டேங்கிறதே ஞாபகம் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு நாளைக்கு கெடா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். எங்கே போனாலும் நானே தான் சமைச்சிப்பேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க எண்ணெய் அதிகமாக ஊற்றிடுவாங்கன்ட்டு. இல்லை, மொத்தமாகவே 500 கேலரி கிட்ட தான் வரும். ஆனால் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஃபேட் லாஸ் பீரியட்லையும் நல்லா ட்ரை பண்ணலாம். மத்தியானம் சாப்பிட்டு ஒரு நேப் எடுத்துட்டு ஈவினிங் பாலில் அரவணை பாயசத்தை கலந்து குடிச்சிட்டு பாலை குடிச்சிட்டு அப்படியே பாப்பாவோட கொஞ்ச நேரம் கார்டியோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் ஸ்மார்ட் பஸார் போயிருந்தேன். அங்கே இந்த ப்ரோட்டீன் பார் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் தேடினதில் இந்த ப்ரோட்டீன் ஓட்ஸ் இருந்துச்சு, அதை ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு டின்னருக்கு டோஃபுவும் சப்பாத்தி கொஞ்சம் பாயா இருந்துச்சு, அதை சாப்பிட்டு டோஃபு நல்லா இருக்குன்னு பார்த்தா வாந்தி வந்துச்சு, திங்கவே முடியல. எப்படியோ மல்லு கட்டி தின்னுட்டேன். அதை சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சத்து மாவு, பால், வேர்க்கடலை, ஹனியெல்லாம் சேர்த்து சத்து மாவு கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு பனானா ஒன்று எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நானும் முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீட்டில் சந்திப்போம். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.